வெல்கம் பேக் டு அருண் டெக் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல லுக்கோபில் எப்படி வந்து கிரியேட் பண்ணதுன்னு நான் சொல்ல போறேன். நம்ம சேனல்ல ரொம்ப நாளா வீடியோ போடாம வந்து இன்னைக்கு வந்து திருப்பி நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி வீடியோ போட போறோம். ஸோ வந்து நம்ம சேனல்ல வந்து பாருங்க, தமிழ்லயே வந்து எப்படி சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் வந்து முடிக்கிறதுன்னு ஃபுல்லா போட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸ் பேஜ் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வந்து நான் லாகின் பண்ணி சேல்ஸ்ஃபோர்ஸ் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆப்ஜெக்ட் மேனேஜர் உள்ள போய்க்குங்க. நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட், நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து லுக்அப் ஃபீல்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஆல்ரெடி 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து புக்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி கிளிக் பண்ணிடுது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபீல்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து புது ஃபீல்ட் கிரியேட் பண்ண போறோமா. ஸோ நியூன்னு கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இருக்கா. ஆம், இங்க வந்து பார்த்தீங்கன்னா லுக்அப் ரிலேஷன்ஷிப்ன்றது அவன் வந்து கொடுத்துருக்கான். லுக்அப் ரிலேஷன்ஷிப்ன்றது என்னன்னா, கிரியேட் ரிலேஷன்ஷிப் லிங்க் தட் ஆப்ஜெக்ட் another ஆப்ஜெக்ட். The relationship field allows the click and look up to select and value pop-up list. The other object is the source of an values in the listன்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து லுக்அப் field என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, இதுல வந்து இப்போ லுக்அப் ஃபீல்ட்ல வந்து ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணிருக்கேன், புக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். புக்கு வந்து இப்போ நான் வந்து சூஸ் பண்றேன்னா, எதுக்கு ரிலேட்டடா நான் லுக்அப் பண்ண போறேன் அப்படின்ட்டு நான் வந்து சூஸ் பண்றேன்னா, இப்போ வந்து நான் லுக்அப் ஃபீல்ட் வந்து எதுக்கு சூஸ் பண்றேன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உள்ள போகக்குள்ள எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டோட ரிலேட்டடான லுக்அப் ஃபீல் பார்த்தீங்கன்னா அதுல எனக்கு காட்டும். இப்போ வந்து பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வந்து சூஸ் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தனா எதுக்கு ரிலேட்டடா கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் வந்து எதுக்கு ரிலேட்டடா கொடுக்க போறேன், நான் வந்து ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னோம்ல. என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், புக்ஸ் வந்து எதுக்கு ரிலேட்டடா இருக்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்றேன். ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபீல்டோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஒன்றும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்ஷன் கேட்குறான். டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, இஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஹெல்ப் டெக்ஸ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, இஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சைல்டு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கணும்னு சொல்கிறேன். புக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். புக் வந்து ஸ்டூடெண்ட் வந்து சைல்டு ரிலேஷன் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ரிக்வயர் டு ஃபர்ஸ்ட் சேவ் இன் ஆர்டர். ஓகே, இது வந்து எனக்கு வேல்யூ வந்து பில் இன் ஆர்டராக சேவ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, நான் கொடுக்குறேன். ஆர்டர் சேவ் இன் ஆர்டர் கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து நெக்ஸ்ட்னு இருக்கு. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்குறான், இது வந்து எது இதுக்கெல்லாம் விசிபிளா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. நீங்க வந்து விசிபிலிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ண ஆப் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இது எதுக்கெல்லாம் விசிபிள் ஆகணும், நீங்க கிரியேட் பண்ண ஆப்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விசிபிள் டு எவ்ரி ஒன் கொடுக்குறேன். ஓகே, விசிபிள் வந்து எல்லாருமே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி விசிபிள் தான் இருக்கு, கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறேன், இவன் என்ன சொல்லிருக்கான், ஃபீல்ட் லேபிள் வந்து ஸ்டூடெண்ட், டேட்டா டைப் வந்து லுக்அப், அண்ட் தென் ஃபீல்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு. புக் வந்து இது எதுக்கு வந்து ரிலேட்னு சொல்லிட்டாங்கன்னா லுக்அப் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தாச்சா. இது வந்து அவங்க கொடுத்துறான் ரிலேட்டட் லிஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா, லேஅவுட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா சேவ் 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 அஸ் நியூ கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ சேவ் தான் நான் வந்து செக் பண்ணி பார்க்க போறேன். நான் வந்து கிரியேட் பண்ண லுக்அப் ஃபீல்ட் வந்து
அதுக்கு வந்து ரிலேட்டட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ண போறேன். ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிரியேட் பண்ண ஆப்புக்கு போயிடலாம். ஆப் லான்ச்சருக்குள்ள போய் ஆப் போய்க்கோங்க. நான் வந்து மைன் யூனிவர்சிட்டின்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ல வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்க வந்து ஸ்டூடெண்ட்ல வந்து நான் ரூம் கொடுத்துருக்கேன். ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். நியூ ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றேன். நியூ ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா சஞ்சய் அப்படின்னு கிரியேட் பண்றேன். இங்கேயே வந்து ஸ்டூடெண்ட் சஞ்சய்னு கொடுக்குறேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நான் ப்ராப்பரா பண்ணல. ஓகேவா? சேவ் அஸ் நியூன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகே தென் இப்போ புக்ல போறேன். புக்ஸ்குள்ள போயிட்டு ஆஹ் வந்து நியூ புக்னு கொடுக்குறேன். நியூ புக் வந்து கொடுத்தீங்கன்னா பாப்பா தான் இதை பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா புக் நேம் கொடுக்குறேன். புக் நேம் வந்து பார்த்தோன்னா புக் நேம் வந்து பிசிக்ஸ்னு கொடுக்குறேன். பிசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஸ்டூடெண்ட் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா இது வந்து நான் லூக்கப் ஃபீல் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புக்ஸ்க்கு வந்து எது வந்து ரிலேட்டட் லூக்கப்பா இருக்கணும் ரிலேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் வந்து லேட் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா வந்திருக்கு. ஸோ வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிரியேட் பண்ண நேம் வந்து எந்த ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்றாங்கன்னா சஞ்சய் இருக்குன்னு இருக்குன்னா சஞ்சய் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா இப்போ புக் வந்து எதுக்கு லுக்கப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஃபீல் பாத்தீங்கன்னா புக்ல வந்து உனக்கு வந்திருக்கு. ஸோ வந்து லுக்கப் ஃபீல் வந்து இப்படிதான் வேலை செய்யும். ஓகேவா? இப்போ தான் சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தாச்சா? சேவ்னு கொடுத்தாச்சுன்னா இதை பாருங்க பிசிக்ஸ் புக் நேம் அந்த ஸ்டூடெண்ட் இல்லை பாத்தீங்கன்னா இதுக்கு லுக்கப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. புக்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் லுக்கப் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா லுக்கப் ஃபீல் வந்து இப்படிதான் வேலை செய்யுது. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனல்ல அடுத்த அடுத்த நாள் வரும் கண்டிப்பா. ஸோ வந்து நம்ம சேனலை வந்து தமிழ்லயே வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீடியோல நான் வரேன். தேங்க்யூ டு ஆல். பாய்.